போயிட்டான். அப்ப ஜனத்தொகை குறையுது, நிலப்பரப்பளவு அதே மாதிரி நிலப்பரப்பளவும் கடந்த கால ஆட்சிகளால் அரசுகளால் நமக்கு பெரிய அளவு. நீங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு முன்னால் நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க போனீங்கன்னாக்கா ஆரம்ப கட்டத்தில் முகலாயர்கள் ஆட்சி, அதுக்கப்புறம் விஜயநகர ஆட்சி. முகலாயர் ஆட்சி என்பது மத ரீதியான ஒரு இஸ்லாமியர் ஆட்சி. நாளாக வியாபாரம் பண்ணவன், வணிகம் பண்ணவன், கடைசியில நம்மளை ஆதிக்கம் செலுத்துகின்ற அளவுக்கு வந்து இடங்கள் அத்தனையுமே அவங்க எழுந்தவன் எழுந்தவன் எவனும் இல்லை, அவனுக்கு கூட தாழ்ந்தவன் எவனும் இல்லை பாவான சொல்வார். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு கன்னடத்தை சார்ந்தவர் பெரியார் அந்த ஒரு கட்சியை உருவாக்கி ஒரு வாரிசு உருவாயிடுச்சு. சரி, பெரியார் இருந்து அவருடைய வாரிசு தான் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். புரிஞ்சுங்களா? அப்புறம் அண்ணா வராரு, அண்ணா வந்த பிறகு அதுல இருந்து அடிச்சு போய் கருணாநிதி குடும்பம் ஸ்டாலின் குடும்பத்தை தான் இருக்கிறாரு. அப்ப ஜெயலலிதா யாரு? தமிழினத்தை சேர்ந்தவர்களா? தமிழினத்துக்கு அல்லாதவர்கள், கன்னடத்தை சேர்ந்த பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள். எம்ஜிஆர் யாரு? 19 வருஷமா இருக்காங்க. இவங்க குடும்பம் மட்டும் 19 வருஷம். அப்போ அண்ணாவோட சேர்த்துனா ஒரு வருஷம், ஒரு 20 வருஷம் வச்சுங்க, கிட்டத்தட்ட 57 ஆண்டுகள் தமிழர் அல்லாதவர்கள் தான் நம்ம ஆட்சி பண்ணியிருக்காங்க. திராவிடத்தின் மீது ஒரு மயக்கம் இருந்தது, காதல் இருந்தது. திராவிடம் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருந்தார். அப்படி ஆதி தமிழ் குடிகளை திட்டமிட்டு அழித்தார்கள் திராவிட சித்தாந்தவாதிகள். அவன் இதை அழிப்பதற்கான அத்தனை வேலைகளும் செய்தார்கள். நண்பர்களே, உறவுகளே, நான் அதை எதிர்த்து தான் நிறைய போராட்டங்கள் நடந்தது. உறவுக்குடி யாரு, வல்லக்குடி யாரு, மரபக்குடி யாரு, ஓனார்குடி யாரு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா பேசுவார். அப்போ இந்த வேளாண்மை இந்த குடியை எங்கே எடுத்து போய் சேர்த்தான்? வடநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற வாதிரிவாரா எஸ்டியில் ஒரு பட்டியல் டிஎன்சி சொல்லக்கூடிய டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு சொல்லி முன்னாள் குற்ற பழங்குடியினர் சொல்லி அதை சொல்லி 27 பிரிவா வச்சு ஆத்தூர் மேல் நாட்டு குறவை, ஆத்தூர் கீழ் நாட்டு குறவை, சங்கையமுடி குறவை, தப்ப குறவை, உப்பு குறவை, இப்படி பல பிரிவுகளாக பிரித்து இங்கே அதில் டிஎன்சி, அதுக்கப்புறம் குறவன், எஸ்சி, சித்தனார், சிறுகாசு, அதுக்கப்புறம் மலைக்குறவை, 30 பிரிவாக பிரித்து இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிற. இதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு மூலத்தை நீங்கள் தேடாமல், ஒரு மூலத்தை நீங்கள் பார்க்காமல் வரலாற்றை தேட முடியாது. அப்போ இந்த மூலத்தையே அழிக்கணுங்கிற ஒரு வெறிதான். நீங்க சினிமா படம் ஒண்ணு சாதாரணமா பண்ணல. கருணாநிதி திட்டமிட்டு கருணாநிதி நிறைய இடங்கள்ல சினிமா துறையில நீங்க புறவஞ்சின்னு படம் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்கள்லாம் புறவஞ்சி படம். சமூகம் என்பது, ஆதிக்குடி சமூகம் என்பது உயிர் வாழ்வதற்குறம் தகுதி மறந்துவிடக் கூடாது. மிக 10 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக 2010 மே மாதம் 8ஆம் தேதி விவரமாக புரிதலோடு, வரலாற்று புரிதலோடு இருக்கின்ற பொழுது அனைத்து கட்சிகளும், அனைத்து சித்தாந்தவாதிகளும்